இன்னைக்குரிய டிவோஷன் வந்தனம் செய்தல். ஆதியாகமம் 23:12. ஆபிரகாமுடைய மனைவி சாராள் 127வது வயதுல மரித்து போறாங்க. அவங்க மரிக்கிறப்ப ஆபிரகாம் கீரியா தர்பா அப்படின்னு அழைக்கப்படும் எபிரோனில் தங்கி இருக்காரு. ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தாலும் அந்த நாள் வர தனக்கென்று ஒரு பூமியை வாங்காம பரதேசி போலதான் வாழ்ந்து வந்தாருன்னு நம்ம படிக்கிறோம். அவர் மனைவி மரித்ததும் அவங்கள அடக்கம் செய்ய ஒரு கல்லறை தேவைப்பட்டனால தான் தங்கி இருந்த பூமியில் வாழ்ந்த ஏத்தியர்களை அவர் போய் அணுகி தனக்கு ஒரு கல்லறை பூமி வேண்டும்னு கேட்கிறாரு. அவங்க அதற்கு எங்களுக்குள்ளே நீங்க மகா பிரபு, எங்களிடத்துல உள்ள எந்த கல்லறையை வேண்டுமானாலும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, நாங்கள் அதை இலவசமா தருகிறோம்னு சொல்றாங்க. அப்பொழுது ஆபிரகாம் எழுந்து அந்த தேசத்தாருக்கு வந்தனம் செய்தாருன்னு வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் எப்பரோன் அப்படிங்கிறவருடைய சொந்தமான மக்பேலா அப்படிங்கிற கல்லறைய தனக்கு தரும்படி கேட்கிறாரு. அப்பொழுது எப்பரோன் எழுந்து எல்லாருக்கும் முன்பாக நான் உமக்கு அந்த நிலத்தையும் அதில் உள்ள குகைகளையும் தருகிறேன்னு சொல்றாரு. உடனே ஆபிரகாம் மீண்டும் எழுந்து அந்த தேசத்தாருக்கு வந்தனம் செய்து அத 400 சேக்கல் கொடுத்து வாங்கி கொள்றாரு அப்படிங்கிறத இந்த 23ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். ரிலீஜியன் டீச்சர்ஸ் குட் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மதம் தன் நடத்தையை போதிக்கிறது அப்படின்னு அர்த்தம். சமீபத்துல தருமபுரி மாவட்டத்துல உள்ள ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலோட ஹெச்எம் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சுதந்திர தினத்தன்று தன்னுடைய பள்ளியில தேசிய கொடியை அவங்க ஏற்றல, மற்றொரு ஆசிரியர் தான் ஏற்ற சொல்லி இருந்திருக்காங்க. கடந்த 4 வருடமாக அவங்க தான் தலைமை ஆசிரியையாக பொறுப்பேற்றத்திலிருந்து தேசிய கொடியை அவங்க ஏற்றுவதில்லைன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, நான் ஒரு கிறிஸ்தவ பெண், என்னுடைய மதத்துல கடவுளுக்கு மட்டும்தான் வணக்கம் செய்வேன், வேற யாருக்கும் நான் அடிபணிய மாட்டேன், துதி பாட மாட்டேன், நான் தேசிய கொடியை ஏற்றுவதில்லை, வேற ஒரு இதுக்காக நான் பாட மாட்டேன் அப்படின்னு தேசிய கீதத்தை கூட நான் பாடுவதில்லைன்னு தெரிவித்திருந்தாங்க. எகோவா சாட்சிகள் அப்படின்னு அழைக்கப்படும் ஒரு பிரிவினர் இவங்க. பிறந்த நாள், அன்னையர் தினம், திருமண நாள், கிறிஸ்துமஸ், ஈஸ்டர் கூட இவங்கெல்லாம் கொண்டாட மாட்டாங்களாம். ரத்த தானம் செய்ய மாட்டாங்க, பிறர்கிட்ட இருந்து ரத்தமும் பெறவும் மாட்டாங்களாம், இராணுவத்துல போய் சேர மாட்டாங்களாம், வாக்களிக்க மாட்டாங்களாம், பேசிக் ரைட்ஸ் கூட அவங்க இந்த கண்ட்ரிக்காக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களாம், தேசிய கீதம் இசைக்கிறப்ப கூட எழுந்திருக்கவோ பாடவோ மாட்டாங்களாம், தேசிய கொடியை ஏற்ற மாட்டாங்களாம். ஒரே ஒரு அரசு, அது விண்ணுலகில் மட்டும்தான் உள்ளதுன்னு அவங்கெல்லாம் சொல்ற மாதிரி ஒரு குரூப் அவங்க. ஒரே ஒரு ராஜா, அது யெகோவா, அவருக்கு தான் கீழ்ப்படிவோன்னு சொல்லுவாங்களாம். ஆபிரகாமை காட்டிலும் இந்த உலகத்துல வாழ்ற யாராவது உயர்ந்தவர்களா இருக்க முடியுமா? கடவுளை அறியாத மனிதர்களுக்கு முன்பாக எழுந்து நின்று அவங்க செய்த உபகாரங்களுக்காக 2 முனை வணங்குறாருன்னு நம்ம வாசிக்கிறோம். வந்தனம் அப்படின்னா என்னன்னா, தலை குனிந்து தன்னுடைய முதுக வளைத்து வணங்குவதுதான் அந்த வந்தனம் அப்படிங்கிறதுடைய அர்த்தம். விசுவாசிகளின் தகப்பனே அப்படி செய்வார் என்றால் நாமும் அப்படியே செய்து தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நமக்கு ஒருத்தவங்க ஒரு நல்ல காரியம் செய்யறப்ப அவங்க விசுவாசியா இல்லைனா கூட அவங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை நம்ம தரணும் அப்படிங்கிறத தான் ஆண்டவரும் விரும்புவாரு. பிற ஜனங்களுக்கு முன்பாக எம்மை சாட்சியாக நிறுத்தும். ஆமேன்.